நட்பை விட்டுறாதீங்க. நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும். குத்துனது சத்தா கூட சொல்லக்கூடாது. நண்பர் மூலமா வர வச்சு எனக்காக ஒண்ணு பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டா நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம். குறிப்பா இன்னைக்கு அழைச்சிட்டுலாம் வரல, இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். பொதுவா கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும். நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்னால எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும், நிறைய அட்வைஸ் சொல்லணும், வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும். அது நமக்கு வராது. அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கார்த்திக் சேர்மன் கூப்பிட்டப்ப குறிப்பாக இன்னைக்கு அழைச்சிட்டுலாம் வரல, இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய நண்பர் கண்ணன் ஆனந்தகுடன்ல இருந்தார். கண்ணன் சார்னு அவருக்கு நண்பர், நண்பனை நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமா வர வச்சு எனக்காக ஒண்ணு பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டா நம்ம உயிரே கொடுப்போம், செயினை கொடுப்போம், இதெல்லாம் கொடுப்போம். சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அவர் நண்பர் எனக்கு நண்பர்னால அவர் என்கிட்ட உதவியே கேட்டதில்லை. ஒன்னே ஒன்று, இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னாரு. இனி என்னன்னா இப்ப மதுரை ஃபுல்லா எல்லா காலேஜுக்கும் போகணும், எல்லாமே நம்ம ஊராட்சியில் போய் அதெல்லாம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பேர் படிக்கிறது, அதை விட்டுறாதீங்க, நட்பை விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன். அது என் படத்திலே வரும். குத்துனது சத்தா கூட சொல்லக்கூடாது. குத்துன அன்பா தான் சத்தா கூட சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம இப்பயும் நமக்குள்ள என்னோட படங்கள் அங்கேயே சொல்லிட்டு போயிடுவோம். எதுவுமே வெறும் பிரீச்சிங்கா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு என்டர்டைன்மெண்டா நம்ம சொல்லணும். ஒரு சிரிக்க வச்சு நல்லா சிந்திக்க வைக்கிறதோட சிந்திக்கவும் வைக்கணும். அப்படிதான் நான் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணேன். அது மறக்க முடியாத ஹியூமனிட்டி. அது மனிதம் பேசுற ஒரு இது. நம்ம மதங்கள் கடந்து ஜாதிகள் கடந்து நம்ம யாரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது, தெரியாதவங்களுக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள அந்த படம் தான். அது எனக்கு உடனே இன்ஸ்பயர் ஆச்சு. இந்த படம் பண்ணணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படம் நடிச்சேன். அது நல்ல இதாச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. அந்த மனிதன் நமக்குள்ள என்னைக்கும் இருக்கணும். அந்த மனிதன் தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவுறத விட நம்ம தெரியாதவங்களுக்கு உதவுறதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மறுபடியும் நான் அட்வைஸ் பண்ணவில்லை, அதெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். இதெல்லாம் எதுவுமே அனுபவம் தான். நம்ம பகிர்ந்துக்கிறது எல்லா விஷயத்தையும் அனுபவத்துல தான் பகிர்ந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஆண் நம்மளுக்கு ரொம்ப நன்றி. அவன் அவ்வளவு தூரம் நடந்து கூழாங்கல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சம்பு சுத்தனவருக்கும் நன்றி. இந்த பயமா இருந்துச்சு, கண்ணில் போட்டு வரணுன்ட்டு நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படிச்சு நல்லா நீங்க எல்லாம் வரணும். ஸோ இப்ப நான் வந்தது என்னன்னா, உங்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு தான், உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் நான் நிக்கிறது. ஏன் அவங்க எல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு நிக்கணும், பெரிய ஆளா நிக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் எங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கணும். நிக்கணும்னா நானும் எல்லாருமே ஒரு விதத்துல கஷ்டப்பட்டு தான் வருவோம்.